நல்லா இருக்கு. படத்துல பிளஸ் மிரட்டிட்டாரு, கேமியோ கிங்னு பேரை வைக்கலாம் அவருக்கு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. தனுஷ் ஸ்டார்டிங் வேற லெவல். வேற லெவலில் இருந்துச்சுண்ணா. கிளைமேக்ஸ்லாம் பங்கமாக இருந்துச்சு. சூப்பராக. இங்கே 10 இருந்து 1000 கொள்றாங்க. அதே மாதிரி தான் மிலிட்ரிக்காரன் தோற்று போகிறவங்க கிட்ட. அந்த சுதந்திர போராட்டம், தீண்டாமை இதெல்லாமே கொஞ்சம் ஞாபகப்படுத்திருக்காங்க. சூப்பராக இருக்கு படம். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. செமையாக இருந்தது. சலாருக்கு ரிவ்யூ கொடுத்தீங்களா? ஆமாம். படம் ஒரே துப்பாக்கி இங்கே 10 இருந்து 1000 கொள்றாங்க. அதே மாதிரி தான் மிலிட்ரிக்காரன் தோற்று போகிறவங்க கிட்ட. ஒன்றும் சரியில்லை. நல்லா இருக்கு. 3 hours லென்த்தி மூவி. ஆனால் நல்லா இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஓகே. தனுஷ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். பிரியங்கா மோகன், தனுஷ் நல்லா நடிச்சிருந்தாங்க. கான்செப்ட் ஆக்சுவலாக ஃபுல்லாகவே ஆக்ஷன் சீக்வன்ஸு. இந்த ஓல்டு அது என்ன சொல்ல, அந்த வெள்ளைக்காரங்க அந்த அந்த இந்திய சுதந்திரத்துக்கு அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா ஆவரேஜ் தான். பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் மாஸ்டர் நல்ல படம் நல்லா இருக்கு. அருமை அருமை நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. படம் நல்லா அடிச்சிருக்காரு. அது தெரியல. நல்லா அடிச்சு. ரெண்டுமே சூப்பர். படம் பார்க்கலாம். தனுஷ் ஸ்டார்டிங் வேற லெவல். படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே. நல்லா இருக்குண்ணா. செமையாக இருந்தது. இல்லை நல்லா இருந்தது படம். சிவகார்த்திக் படம் இல்லை. செம்மையாக இருந்தது. மாசாக இருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் அருமையாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இல்லை, டோட்டலாகவே சூப்பராக இருந்துச்சு. அருமையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே இருக்கு ப்ரோ. எதிர்பார்த்ததை விட படம் நல்லா இருக்கு. படத்துல பிளஸ் மிரட்டிட்டாரு, கேமியோ கிங்னு பேரை வைக்கலாம் அவருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா ஆக்ஷனாக இருக்கு. வேற லெவலில் இருந்துச்சுண்ணா. கிளைமேக்ஸ்லாம் பங்கமாக இருந்துச்சு. சூப்பராக. மொத்தமாக படமாக நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிக்க வேணாம். மியூசிக் பிஜிஎம்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேறு லெவலில் தரமாக இருக்குண்ணா. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த கிளைமேக்ஸ் பிஜிஎம்லாம் நம்மள வெறித்தனமாக இருக்குது. அந்த மாதிரி ஆக்ஷன் யங்ஸ்டருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு தெரில. ஆனால் ஆக்ஷனாக நல்லா இருக்கு. ஃபுல் என்ன சார்? சூப்பர் சார். எப்படி ஆக்ஷன் மூவி சண்டையாக இருக்குன்றாங்க. ஃபுல்லாக ஃபைட் தான். நல்லா இருக்கு. டாக்ஸ் ஃபயர் சூப்பராக இருக்கு படம். வேற லெவல். நல்லா இருக்கு. அந்த சுதந்திர போராட்டம், தீண்டாமை இதெல்லாமே கொஞ்சம் ஞாபகப்படுத்திருக்காங்க. சூப்பராக இருக்கு படம். சூப்பராக இருக்கு. இவர் பிஜிஎம் வேற லெவலு, ஜிவி வேற லெவலு, சிவராஜ்குமாரனை மிரட்டிட்டாரு. சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாப்புல. தனுஷ் பக்காவாக பண்ணியிருந்தாப்புல. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் டியூரேஷன் லைட்டாக குறைச்சிருக்கலாம். எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப தூரம் போன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. சீரியஸாக நல்லா இருக்கு. லேக்லாம் இல்லை ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணலாம். இல்லை எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சி ப்ரோ. ஆக்சுவலாக படம் வந்து செலக்டட் ஆடியன்ஸ்க்கு பிடிக்க சான்ஸ் இருக்குது. எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சி. நல்லாவே இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரியும் சில சீன்ஸ் அருண் மாத்தேஸ்வரனோட டச்சில் இருந்துச்சு, சில சீன்ஸ் தனுஷோட ஃப்ளேவர்லேயே இருந்துச்சு. எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சி. ஆக்ஷன் சீன்ஸ் அதான் செலக்டட் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு சொல்கிறேன். பிஜிஎம் ஜிவி ஒரு கம்பேக் தான். அவர் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, 1000 ஒருவனுக்கு அப்புறம் இதில் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தேன்னு. நல்லா இருந்துச்சு பிஜிஎம்.